இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு உளுந்து தான் நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். எந்த டம்ளரால் உளுந்து எடுத்துருக்கோமோ அதே டம்ளரால் 2 டம்ளர் பச்சரிசி, ரெண்டையும் தனித்தனியாக நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் அல்லது 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். இன்றைக்கி காலையில் எனக்கு இட்லி வேணும்னா நேற்றுக்கு காலையில் ஊற வச்சு நேற்றுக்கு சாயங்காலம் அரைச்சி இன்றைக்கி காலையில் பண்ணலாம். இன்றைக்கி நைட்டு வேணும்னா நேற்று சாயங்காலம் ஊற வச்சு இன்றைக்கி காலையில் அரைச்சி இன்றைக்கி நைட்டுக்கு பண்ணலாம். உளுந்தை நல்லா மசியாக அரைச்சிடணும். பச்சரிசியை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். அதுலேயே உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணால் தான் ஃபர்மெண்டேஷன் ஆகும். அதாவது ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்படியே புளிக்க வைக்கணும். இன்னைக்கு காலையில் அரைச்சி வச்சிங்கன்னே வச்சுக்கோங்களேன், சாயங்காலம் நம்ம அதை இட்லி வாக்கரிச்சே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொங்கி வளர்ந்து ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கும். அப்போது அதை மந்தார இலையில் தான் காஞ்சிபுரத்தில் பண்ணுவாங்க கோவிலில். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மந்தார இலை தொன்னையில் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். அதை நல்லா சூடு ஆன உடனே மிளகு ஜீரகத்தை ஒரு ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம். அதை நல்லா அந்த பேஸ்டலில் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணி அதை போட்டுட்டு பெருங்காயம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, சுக்கு பொடி 1 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்ச உடனே இந்த புளிச்சிருக்கு பாருங்கள் மாவு, அதில் போட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு இந்த மந்தார இலை தொன்னையில் நெய்யை தடவிட்டு அதை அந்த கப்பில் வச்சு 2 கரண்டி மாவை விட்டு குக்கரில் வச்சிடணும். எனக்கு என் குக்கர் சின்னது, அதனால் இது 2 தான் வைக்க முடியும். அதனால் அது மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இட்லி தட்டுலேயும் கூட நேராக வச்சுக்கலாம். மந்தார இலை அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், கோவிலில் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.